வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒரு வழியாக சிறைக்கு செல்கிறார். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு லீடராக பார்த்தீங்கன்னா இருக்கிறார். ஓகேங்களா. அதிமுகவில் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு கட்சியை மெயின்டெனேஷன் பண்ணுறதுன்றது எவ்வளோ சவால் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்து தான் கற்றுக்கணும். எதுக்கு என்ன ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நபர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபராக பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறார். ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவை எதிர்த்து எதிர்க்கட்சி அரசியலில் ஓரளவாவது செயல்படக்கூடிய நபர்களின் பட்டியல்களில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்ம இவர் தான் சொல்லணும். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆக்டிவிட்டீஸ் ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா அவர் கைது செய்யப்பட போகிறார். கடந்த அக்டோபரிலேயே அவர் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இப்போ முடிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உண்மையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழியாக சிறையை நோக்கிய பயணத்தை பார்த்திங்கன்னா சிறை பயணத்தில் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் கண்டினியூஸாக நம்ம அதையுமே ஒரு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதிமுகவில் கடந்த காலங்களில் இருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு 420. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரெல்லாம் வச்சிட்டு இருக்கவே கூடாது, அவரெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் கடுமையான அதிருப்திகள் என்பது எழுந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே உண்மையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வழியாக சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே கூட ரொம்ப ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறதை நம்மால் ஓரளவு யூகிக்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி இருக்கும் போதே சரி, ஓகேங்களா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்னார்னா நிச்சயமாக வெளியே வந்துச்சு அப்படின்னா நிறைய விதமான விஷயங்கள் நடக்கக்கூடும் அப்படின்றத நம்மளால் ஓரளவு யூகிக்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் அதையுமே கூட நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்த பிறகு 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும். அந்த தேர்தல், அதாவது 2026ஆம் ஆண்டு தேர்தல் என்பது அதுவுமே எப்படிப்பட்ட ஒரு விக்டரியை கொடுக்கக்கூடும் அப்படின்றதையும் நம்ம கம்பல்சரி பார்க்கத்தான் போகிறோம். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம இணைந்திருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் சிறைக்கு செல்ல மாட்டார். எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய ஒரு விதமான, ஓகேங்களா, ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நகரும் அப்படின்றதையும் நம்மளால் எதிர்பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் சிறைக்கு செல்வாரா அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய பிஜேபி சார்ந்த அரசியலும் திமுகவின் சார்ந்த அரசியலையும் பார்த்து விடலாம்.